ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான். இது வந்து ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில் இருக்கிற ஜெயச்சந்திரனில் வந்து எடுத்த வீடியோ. இதில் வந்துட்டு நிறைய இந்த சாமி பூஜா ஐட்டங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பிளேட்ஸு, அதில் வந்து சாமி சிலையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு குட்டி குட்டி சிலையை தான் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அது போல் இங்கே எல்லா சைஸ்லேயுமே இருக்கும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வராகி அம்மனை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராகவே இருந்தது. நிறைய வீடியோ எல்லாருமே வந்து இந்த விரல் சைஸுக்கு தான் வந்து சாமி சிலை வந்து வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆகம விதிப்படி அதுக்கு நிறைய அபிஷேகங்கள்லாம் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைகளை வந்து வீட்டில் வச்சு வணங்கலாம். இதெல்லாம் ரொம்ப அந்தந்த நாளுக்கு விசேஷமான நாட்களுக்கு மட்டும் நம்ம வந்து வீட்டில் சின்னதாக அபிஷேகம் மாதிரி ஒரு பால் கூட மட்டும் வச்சு கூட நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனால் எப்போதுமே நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது வீட்டில் நம்ம செய்யணும். ஒரு கல்கண்டோ இல்லை சர்க்கரை ஏதோ ஒன்று நம்ம வந்து வச்சு தான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும். சாமியை வந்து வெறுமனையே வச்சு சும்மா டெய்லி எல்லாம் விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க, ஆனால் எதுவும் வைக்க மாட்டாங்க. ஏன் அதேமாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எப்படி சாமிக்கு எதுவுமே வைக்காமல் போகிறோமோ அதே போல் தான் நமக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏதோ ஒரு இனிப்பு, ஏதோ ஒரு பால், நம்ம டெய்லியுமே எப்போதுமே காஃபி டீ எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் பால் எடுத்து கூட நம்ம வந்து சாமிக்கு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலைகளை டெய்லி வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். காலைல எப்பொழுதுமே எல்லாருமே பால் காய்ச்சி தான் செய்வோம். அப்போ நம்ம செய்யலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் செம்ம சூப்பராகவே இருந்ததுங்க. நல்ல விலையுமே வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. நம்மளை வாங்குகிற மாதிரி தான் 200 150 அந்த மாதிரி சைஸ்லேயே இருந்தது. விலையெல்லாம் நல்லாவே இருந்தது. மற்ற கடையை பார்க்கும்போது இந்த ஜெயச்சந்திரனில் வந்து விலைகள் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் என்ன 2-3 கடையில் போய் பார்த்தேன் வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லாவே சூப்பராகவே இருந்தது.